Hi students, welcome to Indic IAS Academy. So video உள்ள அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். Select so TNPSC Group 2 மார்க் எல்லாமே ரிலீஸ் பண்றது அவங்க சொன்ன ப்ராசஸ் படி பார்த்தா மேபி ஜூன் ஆயிரும் போல. இத பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோல பேசணும். ஓகேவா? அதனால வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து இதை பத்தி பேசுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஓகே, நீங்க சொன்னாலும் நம்ம பேசுவோம். ஏன்னா இதுல நிறைய பேரோட லைஃப் இருக்கு, புரியுதா? சோ அதை அப்படி நம்ம ஒரு சைடு பண்ணுவோம். ஒரு சில பேர் மேபி பாஸ் ஆயிருந்திருக்கலாம், இல்ல ஃபெயிலாவும் ஆயிருந்திருக்கலாம், இல்ல ஒரு சில பேர் எக்ஸாம் எழுதாம கூட இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் மட்டும் சொல்ற விஷயம், இதை எதுக்கு தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க, வேற வேலையை பாருங்க, ஏதாவது சப்ஜெக்ட் வீடியோ போடுங்க, யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுங்கன்னு ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. நீங்களுமே கூட பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப என்ன விஷயம்னா, நம்ம இந்த எக்ஸாம் அப்படிங்கறத நம்ம ஏதோ ஒரு வேற ஒரு உலகம் மாதிரி பாக்குறோம், புரியுதா? நாமளா ஒரு 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 தக்காளி விளையிறது, வெங்காயம் விளையிறதுன்னா அது எல்லாருக்கும் அது தேவைப்படுது, தக்காளி வெங்காயம். அதனால அது பேசும் பொருளா மாறுது. ஆனா ஒரு எக்ஸாம் வந்தா மட்டும் அது குறிப்பிட்ட பேர் மட்டும் பேசுறாங்க. அது நமக்கு ஏன்னே புரிய மாட்டேங்குது. நம்ம திரும்ப சொல்றேன், 55,000 பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா பெரிய எக்ஸாம் தான். ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்கன்னா 55,000 into 10னா 5 லட்சம் பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், பெருசா தான் பார்க்கணும், புரியுதா? ஏன்னா இப்ப குரூப் 2 ரிசல்ட் லேட் ஆச்சு தெரியுமா? அப்ப நான் பப்ளிக் மீடியா அப்படின்னு ரெண்டா பாக்குறேன். மீடியானா யூடியூபும் ஒரு மீடியா தான், நியூஸ் சேனல்ஸும் ஒரு மீடியா தான். இப்ப தொடர்ந்து நம்ம அம்மா யூடியூப் சேனல்ஸ் பேசிட்டே தான் இருக்கும் இதை பத்தி. இந்த மாதிரி குரூப் 2 வந்து மார்க் ரிலீஸ் பண்ணிங்க, டக்கம் ரேங்க் கொடுத்துருங்க, அப்ப அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம எல்லாமே பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மீடியான் இருக்குல்ல ஒண்ணு, இப்ப நியூஸ் சேனல்ஸ்லாம் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்தா அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லேட் ஆயிட்டு இருக்குன்னா அதை பத்தி பேசுவாங்க. ஒன்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, ரிசல்ட் வெளியானதுன்னு போட்டுருவாங்க. அதனால குரூப் 2க்கும் நிறைய நியூஸ் சேனல்ஸ் பேசிட்டே தான் நாங்க தொடர்ந்து எப்ப வரும்ட்டு டிஎன்பிஎஸ்சி பெரிய அளவு விமர்சனம் பண்ணாங்க ஒரு சில பத்திரிகைகள்லாம். அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இப்ப குரூப் 2 ரிசல்ட் வெளியானது, பப்ளிக் மீடியா, நான் பப்ளிக்கே இந்த சைடு அப்படியே நிப்பாட்டுறேன். இப்ப இதை தவிர்த்து எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பக்கம் இருக்கீங்க. இப்ப இந்த பப்ளிக் மீடியா குரூப் 2 முடிவுகள் வெளியானது ஜனவரி 11 கொடுத்துறாங்க நியூஸ், பப்ளிக் பாக்குறாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு, புரியுதா? நீங்க அப்படியே அந்த பக்கம் எக்ஸாம் எழுதுறவங்களை பாத்தீங்கன்னு வைங்களே, 55,000 பேர் தங்களோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சு எக்ஸாமுக்கு படிச்சிருக்காங்க. நான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஒரு சில பேருக்கு புரியுதானு தெரியல, அதனாலதான் நீங்க உங்களுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சாப்பிடாம தூங்காம நீங்க கோச்சிங் சென்டர்ல கட்டின ஃபீஸை கூட நான் ஒரு சைடு நிப்பாட்டுறேன். நிறைய பேருக்கு வீட்டுல படிக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அது எத்தனை பேர் ரூம்ல போய் தங்கி படிச்சாங்க. நம்ம ஃபேஸ்புக்ல ஒரு சில மீம்ஸ் பார்ப்போம். அப்ப என்னப்பா அம்மா வந்து கேட்பாங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னா பையன் சொல்லுவான், நல்லா சாப்பிட்டேமா அப்படின்னு. அப்படியே அந்த மைண்ட் வாய்ஸ்ன்னு போடுவாங்க, டீ மட்டும் தான் குடிச்சேன் அப்படின்ட்டு. தான் பையன் வந்து அம்மாவுக்கு தான் வழியை தெரியாம பாத்துக்குவான். அந்த மாதிரி எத்தனை வேலைகள் சாப்பிடாம தூங்காம தன்னோட கனவு இதாண்டா. அதாவது இந்த மாதிரி மாணவர்களை நம்ம கொண்டாடணும். எத்தனை பேர் வாழ்க்கையை வீணடிச்சு சுத்திட்டு இருக்காங்க, நம்ம அவங்களை பத்தி பேச வேணாம். இவங்கெல்லாம் ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலன்னா, அதாவது அப்ப 55,000 பேருக்கு வேலை கொடுக்க சொல்றியான்னு கேட்பீங்க. அது இல்லைன்னா நான் எவ்வளவு சொல்ல, ஆனா அவங்கள பாதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி நமக்கு இந்த ரிசல்ட் இருக்கு. சோ ஒரு மார்க்கும் ஒரு ரேங்க்கும் கொடுத்தா அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. அவங்க அப்படியே எட்டையில அப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இப்ப சோ தங்களோட வேதனையை தெரியப்படுத்தி யூடியூப் வீடியோஸ் பாக்குறாங்க, பேஸ்புக்ல போஸ்ட் போறாங்க, ட்வீட் பண்றாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கதறிட்டு இருக்காங்க. தங்களோட கோபத்தையும் எல்லாத்தையுமே நியாயமான முறையில தான் இப்போ வரைக்கும் வெளியிட்டு இருக்காங்க. எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படல. ஏன்னா ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பிலீவ் டிஎன்பிஎஸ்சி. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டில் தங்களோட மனசுல அவ்வளவு வச்சுக்கிட்டு. நீங்க நல்லா யோசிப்பாங்க, ஒரு 25 வயசு பையனை நீங்க சராசரி எடுத்து பாருங்க, அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. கண்டிப்பா இன்னைக்கு டேட்டுக்கு அப்பா அம்மா 2 பேரும் ஒருத்தவங்க பேஷண்ட் தான். நிறைய புள்ளிவரம் சொல்லுது 90% எல்லாம் பேஷண்டா தான் இருக்காங்க 40 வயசுக்கு மேல அப்படின்ட்டு. அப்படி பாக்குறப்ப ஒருத்தவங்க பேஷண்டா இருப்பாங்க. அம்மா பேஷண்டா இருந்தா அப்பா நல்லா இருந்தா கூட சமாளிச்சிருவாங்க, அப்பா பேஷண்டா இருந்தா ரொம்ப கஷ்டம். அக்கா தங்கச்சி கண்டிப்பா ஒருத்தவங்க இருக்கும். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு இனிமேட்டுக்கு வரப்போற நாட்கள்ல ஒரு குழந்தை பேசுறாங்க. நீங்க 90s கிட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 குழந்தை இருக்கும். அதுல 2மே பையனா இருந்தா கூட தப்பிச்சிருவான். 2 பொண்ணு இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் சீரு எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் 99% மிடில் கிளாஸ் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வராங்க. கடன் இந்த எல்லாத்தையும் அவன் மனசுல வச்சுட்டு இந்த ஒரு எக்ஸாமுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன் கேட்கறது, என்னால முடியும், நீங்க குரூப் 2 நான் கிளியர் பண்ணா அவன் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கான். நீங்க குரூப் 2 நீ ஃபெயில்னு சொன்னா அவன் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கான்.
அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். ஸ்டில் அவங்க கேட்கறது இந்த மார்க்கும் ரேங்க்கும் மட்டும்தான். நீங்க இன்டர்வியூலாம் இப்ப திரும்ப கூட சர்டிபிகேட்ஸ் திரும்ப அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க. அது ஒரு சைடு நிக்குது. ஜனவரி 21 நினைக்கிறேன், ஜனவரி 2 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எப்படி பார்த்தாலும் 10 இருந்து 20 நாள் ஆகும் அவங்க ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு. அப்புறம் இன்டர்வியூ 1:2 or 1:3 அவங்க கூப்பிடணும், இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும், கவுன்சிலிங் நடத்தணும், போஸ்டிங்க போடணும், எலெக்ஷன் வேற நடுவில் இருக்கு, கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டுருவாங்க. போட்டாங்க அப்படின்னா கோட் ஆஃப் கண்டக்ட பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டுறதுக்கும் ரிசல்ட்டுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பீங்க. கோட் ஆஃப் கண்டக்ட் கொடுத்தா இந்த ரிசல்ட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க கூடாது. ஆனா ஒரு சில இடத்துல கொடுப்பாங்க. எப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க அப்ரூவல் வாங்கணும், அப்ரூவல் கொடுத்தா பண்ணிடுவாங்க. நமக்கு தெரியும் ஸ்டேட் குள்ளே இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா சென்ட்ரல் வெர்சஸ் ஸ்டேட் நமக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இது எலெக்ஷன் வேற இது அப்படின்றப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு அப்ரூவல் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாமே ரிலீஸ் பண்ண ரெடியா வச்சிருப்பாங்க, அப்ரூவல் அவங்க வாங்கணும். மார்ச் 1க்கு அப்புறம் மே வரைக்கும் பிரதமர் பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் எந்த இதுவும் அவங்க கேட்கணும். அவங்க அலோவ் பண்ணாதான், பண்ணலன்னா கிடையாது, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க அப்படிலாம் முடிச்சு உங்களோட மார்க் ரேங்க கொடுக்கணும்னா ஜூன் ஆயிரம், ஜனவரியில உட்கார்ந்துருக்காங்க. இந்த ரிசல்ட் 11ஆம் தேதி விட்டு ஒரு வாரத்துக்கு தாங்க முடியல அவங்களால. நீங்க இன்னும் இழுத்து போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? சோ நம்ம கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து மார்க்கும் ரேங்க்கும் ரிலீஸ் பண்ணிருங்க. நீங்க ஜூன் வரைக்கும் ஆக்குனீங்க அப்படின்னா அது வேற மாதிரி ஒரு இம்பாக்ட்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஸ்டில் we believe டிஎன்பிஎஸ்சி தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி மார்க்கும் ரேங்க்கும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது டெஃபினட்டா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.